போட்டு எதுக்காக யுவராஜ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணி என்ன மேலும் மேலும் நீங்க கஷ்டம் தான் படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. பின்ன நான் என்னதான் ஜர்னி பண்றது? நீ தான் என்ன நம்ப மாட்டேங்கிறியே, நான் உன்னை உண்மையிலே காதலிக்கிறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு உடனே கோவம் வந்துருது. போதும் நிறுத்துங்க, பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளவுதான் பொய் சொல்ல போறீங்க? என்ன காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்களே, உங்களோட காதல் ஏன் மேல இல்ல. இந்த வீட்டை எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ, இந்த வீட்டுல இருக்கிற பொருளை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என்னையும் ஒரு பொருளா தான் நேசிக்கிறீங்களே தவிர எனக்கும் ஒரு மனசு இருக்கேன், அந்த மனசை நீங்க நேசிக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சுட்டு இருக்கீங்க. போதும், இதுக்கப்புறமும் என்ன இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கா. ஏன் ஜான்வி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன்னை அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை ஜான்வி, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், உனக்கு ஏன் என் மனசு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மடியில படுத்து அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் ஜான்வி, என்னை விட்டு போயிடாத, என்னோட காதல் நிஜம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு உடனே டாக்டர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க சொல்லியிருப்பாங்க அவன் நிரூபிக்கிறதுக்காக எப்படி வேணா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துராத அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமும் இவன் பேசுற பேச்சை நம்ம நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தாலியில கையை வச்சுக்கிட்டு அவன் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சமா கொடுமைப்படுத்தி இருக்கான், அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினி இவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. ஏன்னா சந்தோஷப்படுற மாதிரி அப்படி என்னத்தை அவன் பெருசா பண்ணிட்டான். அதனால நம்ம ஹீரோயின் இந்த தாலி இருக்கிறதுனால, நமக்குள்ள ஒரு உறவு இருக்கிறதுனால தானே நீ என்ன இப்படி எல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற, என்ன கஷ்டப்படுத்துற, காயப்படுத்துற. இதுக்கப்புறமா இந்த தாலியை போட்டுக்கிறதுல நான் எந்த பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை அப்படியே மெதுவா கலட்டி அவன்கிட்ட கொடுத்துட்றா. அவன் அந்த தாலியை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் இவ்வளவு பெரிய முடிவெடுப்பா அப்படிங்கறத அவன் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் எதுக்காக ஜான்வி பண்ணி இதை கலட்டின, இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா உட்காந்துருக்கா. ஜான்வி நான் சொல்றேன்ல உன்னோட கழுத்துல மாட்டு அப்படின்னு சொல்றான். அப்பவும் கேட்க மாட்டாங்க. ஜான்வி நான் தான் சொல்றேன்ல அதை கழுத்துல மாட்டு அப்படின்னு சொன்னாலும் அவ கேட்கல. உடனே அவகிட்ட இருக்கிற அந்த தாலியை பிடுங்கிட்டு கோவமா அங்க இருந்து எழுந்திரிச்சு போறான். எங்க போறான்னு பார்த்தா அவன் அங்க இருந்து போய் அவனோட கன் எடுத்துட்டு வரான். கன்னுல அந்த தாலியை மாட்டிக்கிட்டு நேரா நம்ம ஹீரோயினியை பார்த்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜான்வி உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன், இந்த தாலியை போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்பவும் நம்ம ஹீரோயினி நீ என்ன சுட்டு கொன்னாலும் பரவாயில்ல நான் அதை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இருக்கா. இப்ப நீ மட்டும் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னை எய்ம் பண்ணிட்டு இருக்கான். உடனே அம்மா போய் தடுக்கிறாங்க. விராஜ் நீ இப்படி எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா அவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு ஜான்வி இப்ப நீ மட்டும் போடல அப்படின்னா நான் இவங்களை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன்னை அவங்க பக்கமா திருப்பிக்கிட்டு தாலியை அவகிட்ட கொடுத்து போட சொல்லிட்டு இருக்கான். அப்பவும் இவ போட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம டாக்டர் இப்பதான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால இப்ப என்ன பண்றான்னா நேரா மாமியார் கிட்ட போய் இப்ப என்ன அவங்களுக்கு சுடணும்னா என்ன சுடுங்க, ஆனா நான் அந்த தாலியை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். அவனும் எய்ம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டா சுட்டுருவான் போல, இவளும் சுடட்டும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கா. இவன் கூட வாழ்றதுக்கு சாகுறதே மேலு அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டா போல. ஆனா இப்ப அவனும் அவளை சுடாம அங்க இருந்து கோமா கிளம்பி போயிடுறான். எங்க போறான்னு தெரியல. அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் இந்த டாக்டரும் ஒருத்தவங்களோட நம்பரை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நம்பரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்காக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போய் வாச கதவு திறந்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க வந்திருக்கிறது இந்த வராஜ் பையன் தான். நேரா அந்த டாக்டரே தேடி வந்துட்டான் போல. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாக்டர் தான் இல்ல, அதனால இவங்க சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கானோ என்னமோ. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.